இந்த நேரம் நம்ம விருச்சிக ராசிக்காரங்க நல்லவங்களா இல்லை ரொம்ப நல்லவங்களா அப்படின்னு ஊருக்குள்ள ஒரு பெரிய விவாதமே ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அட போங்க, அவங்களா ரொம்ப தொட்டாசினிங்க மாதிரி நடந்துக்கிறாங்க, சின்னதாக ஏதாவது சொன்னால் போதும் உடனே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறாங்கன்னு சிலர் பின்னாடி இருந்து கிண்டலும் பண்ணுறாங்க. ஆனால் இவங்களோட உண்மையான குணம் என்னன்னு தெரியுங்களா? கோவம் வந்தால் கொஞ்சம் முகத்தில் காட்டிக்கிறாங்களே தவிர மனசுக்குள்ளே வந்து எதுவுமே இல்லை. உசுரை கொடுத்து உதவி பண்ணக்கூட இவங்க தான். ஆனால் கடைசியில் இவங்களுக்கே அல்வா கொடுத்துட்டு போகிறதுக்குனே ஒரு கூட்டம் வந்து சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. என்ன நான் சொல்கிறது நிஜம் தான் நினைக்கிறேன். விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் அப்படி பார்க்குறப்ப விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் என்னென்னா, கடந்த சில காலமாகவே சனி பகவானும் ராகுக்கு எதுவும் சேர்ந்து மனசையும் உடம்பு போட்டு அப்படியே பாடாப்படுத்தி எடுத்திருப்பாங்க, அப்படியே உலுக்கி எடுத்திருப்பாங்கன்னு சொல்லலாம். நல்லா தான் போயிட்டு இருக்கும் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும். டக்குன்னு ஏன் இப்படி வந்து ஒரு பொருளாதார சர்க்கிள் ஆச்சு, உசுரை கொடுத்து சொந்தக்காரங்களே நமக்கு ஏன் இப்படி துரோகம் பண்ணுறாங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு நிறைய ராத்திரி தூங்காமல் இருக்கக்கூடியவங்க தான் அதிகம். மன அமைதிக்காக ஏங்கி தவிக்கிறவங்க தான் அதிகம். காசு பணம்லாம் உங்களுக்கு அடுத்த பட்சங்க. நான் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்க ஒருத்தர் கூட இந்த நேரம் இல்லையே அப்படின்னு ஒரு ஏங்கி தவிக்கிற விஷயம் தான் இந்த நேரம் அதிகமாக இருக்குது. இனி வர்ற இந்த 15 நாளாக உங்களுக்கு எந்தெந்த காரியம் கைகூட போகுது, புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கலாமா, வண்டி வாகனம் சொத்து சேர்க்கை யோகம்லாம் இருக்கா, சொந்த பந்த வலையில் வர்ற அந்த பாதிப்பெல்லாம் எப்படி சமாளிக்கிறது, இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க டக்குன்னு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு தொடர்ந்து இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து பாருங்கள். நிறைய விஷயங்கள் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். விருச்சிக ராசிக்கு இனி வர்ற நாளில் முதல்ல வந்து எதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறது பரவாயில்ல. நல்லா இருக்கிற விஷயம் என்னென்ன உங்களுக்கு இந்த நேரம் சாதகமாக இருக்குன்னா, பண வருமானம் பார்த்திங்கன்னா ஒரு சமாளிக்கிற அளவுக்கு வந்துருங்க. பழைய கடனை கொஞ்சம் அடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. வேலை பார்க்குற இடத்துல உங்கள் உழைப்புக்கு ஏற்ற மாதிரி நல்ல பேர் கிடைக்கும். முதலாளிகளும் உங்களை மதிப்பாங்க. புதுசாக வேலை தேடுறதா இருந்தாலும் நல்ல செய்தி சீக்கிரமாகவே வரும். ரொம்ப நாளாக தள்ளி போயிருந்த விஷயம் எல்லாமே இனி வர நாளெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த நேரம் நிறைய பேர் யோசிப்பீங்க, புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் செய்யலாமா அப்படின்னு. கொஞ்சம் நிதானம் வேணும். புதுசாக கடை போடுறது, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது காலம் நல்லா தான் இருக்குது. பண வரவும் தாராளமாக தான் இருக்குது. ஆனால் கைமாத்தா காசு தரேன் அப்படின்னு பார்ட்னராக சேர்த்துக்கிறேன் அப்படின்னு வர்றவங்கள அப்படியே கண்ணை மூடிட்டு நம்பாதீங்க. பார்ட்னர்ஷிப் வழியெல்லாம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். வண்டி வாகனம் யோகம்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வண்டி வாகனம் வாங்குறதுக்கு யோகம் அருமையாக இருக்குது. ஆனால் இந்த 15 நாளில் இந்த செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குறத கொஞ்சம் தள்ளி போடுங்க. முக்கியமாக வண்டி ஓட்டுறப்ப மனசு அலைபாய விடாமல் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். இந்த ஃபோன் பேசிக்கிட்டே ஓட்டாமல் நிதானமாக போயிட்டு வாங்க. வேகம் வேணாம், விவேகம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த பூர்வீக சொத்து, நிலம், வீடு இது சம்மந்தமாக பஞ்சாயத்து ஏதாவது இருந்தால் அதெல்லாம் சாதகமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக இடம் வாங்க போகிறீங்கன்னா இந்த வில்லங்க ஏதாவது இருக்கான்னு 4 பெரியவங்க கிட்ட கேட்டுட்டு பேப்பர் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அட்வான்ஸ் கொடுங்க. மற்றபடி சொத்து சேர்றதுக்கான காலம் எல்லாமே ரொம்ப அருமையாக தான் இருக்குது. என்ன வெயில் அலைச்சல் காரணமாக உடம்பு சூடாகும், வயிற்று வலி, அஜீரண கோளாறுலாம் வரலாம். வெளியில் போய் சாப்பிட்றது, நிறைய இந்த கண்ட கடையெல்லாம் சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. காசு சம்பாதிக்கிற அவசரத்தில் சாப்பாட்டை தள்ளி போடக்கூடாது. நல்லா தண்ணி குடிக்கணும். உடம்பு வந்து இரும்பு மாதிரி பார்த்துக்கணும். மற்றபடி பார்த்திங்கன்னா தொந்தரவு இல்லை. வீட்டில் நல்லா தான் இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நல்லா தான் இருக்குது. பேச்சுவார்த்தை வந்து நல்லபடியாக நடக்குங்க. சுபகாரியம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே. குழந்தைங்க வழியில் பார்த்துக்கிட்டாலும் பாதிப்பு இல்லை. ஆனால் என்னென்னா, வாழ்க்கை துணைக்கிட்ட பேசுகிறப்ப மட்டும் அவங்க மனசு நோகாத மாதிரி பேசுங்க. சின்ன சின்ன வாக்குவாதம்லாம் வரும். விட்டு கொடுத்தவங்க கெட்டு போகிறதில்ல அப்படிங்கிறத மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டாலும் வீடு கோயில் மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி சொந்த பந்த வழியில் ஏதாவது அந்த நேரம் பாதிப்பு இருக்கா, ஏற்கனவே சொந்த பந்த வழியில் நல்ல நிலைமை இல்லைங்க, இனி வர்ற நாளெல்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன ஒரு முறுக்கள் வரும். பங்காளி சண்டை, சொந்தக்காரங்க வழியெல்லாம் கொஞ்சம் வம்பு கிழித்தா கூட போயிட்டு போகிறாங்கன்னு ஒதுங்கி வர்றதான் பரவாயில்ல. சொந்தக்காரங்க தானே நினச்சி ஒரு பெருசாக காசு பணம்லாம் கொடுக்குறதோ, அவங்க வாங்குற கடனுக்கு நீங்கள் ஜாமீன் போடுறதோ இந்த 15 நாள் வேண்டாம். அப்புறம் பணமும் போயிடும், அது கேட்க போனால் பாசமும் போயிடும். அதனால் இந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு
பாதிப்பு இல்லை. காசு பணத்தெல்லாம் கொஞ்சம் வந்து இந்த நேரம் நீங்கள் வாரி இறைக்கக்கூடாது. இப்போதைக்கு ஒரு பெருசாக ஒரு கடனாக ஒரு பக்கம் கடன் வாங்குறதும் சரி கொடுக்குறதும் சரி வேண்டாம். வீட்லேயோ வெளியிலையோ மற்றவங்க கிட்ட பேசுகிறப்ப கோவத்தை குறைச்சிக்கோங்க. வார்த்தை விட்டுட்டா அள்ள முடியாதுங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா போதும். இதை செஞ்சால் உடனே லாபம் வந்துடுன்னு யாராவது ஆசை வார்த்தை சொன்னால் நம்பி போகக்கூடாது. பெரியவங்க கிட்ட 4 வார்த்தை கேட்டுட்டு அப்புறம் எந்த முடிவாக இருந்தாலும் இந்த நேரம் எடுக்க பாருங்கள். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த நேரம் விருச்சிக ராசிக்கு ரொம்ப அருமை தான். ஏன்னா கடந்த காலத்தில் எவ்வளோ விஷயம் பட்டாச்சு. இனி வர்ற இந்த 15 நாள் அருமையாக தான் இருக்குது. என்னென்னா முன்னாடிலாம் அந்த அர்த்தாஷ்டம சனியாக இருந்து மனசில் ஒரு நிமிஷம் கூட நிம்மதி இருந்திருக்காது. நமக்குன்னு ஒரு நல்ல வீடு அமையிலையே, அப்படியே வீடு அமைஞ்சிருந்தா கூட அதில் நிம்மதியாக இருக்க முடியலையே ஒரு ஆதங்கம் இருந்திருக்கும். அம்மாவுக்கு வேறு போதா குறைக்கும் உடம்பு வந்து பாதிப்பு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும். எது செஞ்சாலும் இழுபறி ஆகிறது, தேவையில்லாத அலைச்சல், எடுக்கிற காரியெல்லாம் தடையான்னு மனசு போட்டு அப்படி வாட்டி எடுத்திருக்கோம். போதா குறைக்கு என்னென்னா உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த பிடிவாத குணம் அதிகமாக இருந்திருக்கும். நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க வேறு விதமாக செஞ்சுருப்பாங்க. சொல்லி புரிய வைக்க முடிஞ்சிருக்காது. பிடிவாத குணம் அதிகமாக இருக்கிறதால ரொம்ப கவலைப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்து விவகாரத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. மனசில் ஏதாவது குலதெய்வ ஒரு தடை இருந்திருக்குமோ, குலதெய்வ குத்தை ஏதாவது இருந்திருக்குமோங்கிற மாதிரி சிந்தனைலாம் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கோம். சந்திரங்களோட ராசிக்கு 8ஆம் அதிபதியாக இருக்கிறதால கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாமல் பயப்பட்டிருப்பீங்க. நம்ம வாழ்க்கை அவ்வளவுதானான்னு ஒரு விரக்தி. சரியாக தூங்கியிருக்க மாட்டீங்க. இனி வர நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா பரவாயில்லைங்க. சொந்த பந்த வழியெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட பேசுகிறவங்க ஒரு மாதிரியாக இருந்திருப்பாங்க, வெளியில் ஒரு மாதிரியாக இருந்திருப்பாங்க. பங்காளி சண்டை தான் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்குன்னு சொல்லலாம். இப்போ என்னென்னா உங்களுக்கு அதெல்லாம் பாதிப்பு இல்லைங்க. என்ன நினைக்கிறீங்க, யார்கிட்டையும் போய் கையேந்தக்கூடாது, நம்ம கடனை நாமளே அடைச்சிட்டு நிமிர்ந்து வாழணுங்கிற ஒரு ஆசை தான். பகலில் நிம்மதியான உழைப்பு, ராத்திரி பயம் இல்லாமல் நிம்மதியாக தூங்கணும். இதுக்கு தான் உங்கள் மனசு தவிக்குது. காசு பணம் இல்லாட்டையும் பரவாயில்ல, நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கூட நிற்கிற மாதிரி ஒரு நல்ல ஆறுதலான வார்த்தை, உண்மையான பாசம் வச்சுருக்கிற மனிதர்களும் நம்மக்கிட்ட கிடைக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதெல்லாமே கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பில் இருக்குன்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். நீ வர்ற நாளெல்லாம் ரொம்ப சாதகமாக தான் இருக்குது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. என்னென்ன உங்கள்கிட்ட கொஞ்சம் வீக்னஸ் இருக்குதுன்னு சொல்லலாங்க. ஒருத்தவங்க வந்து துரோகம் பண்ணிட்டா அதை வந்து இருக்கிற காலம் வரைக்கும் நீங்கள் மறக்க மாட்டீங்க. நீ எனக்கு பண்ணினதுக்கு நான் மறக்க மாட்டேன்னு மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிறீங்களா? அது என்னென்னா உங்களை ஒரு சில நேரம் நிம்மதியாக இருக்க விடுறதில்ல. வெளியில் வந்து நீங்கள் எதையும் காட்டிக்காமல் இருக்கிறீங்க. ஆனால் இந்த குணம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்குது. அதையெல்லாம் இந்த நேரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கிறது பரவாயில்லன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு இன்னொரு வீக்னஸ், யாரையும் சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. ஒருத்தவங்க வந்து நல்லதே செஞ்சாலும் இவன் ஏன் நமக்கு நல்லது பண்ணுறான், இதுக்கு பின்னாடி ஏதாவது சதி இருக்குமோன்னு ஓவராக யோசித்து சந்தேகப்பட்டுட்டே இருப்பீங்க. இதனாலேயே பல நல்ல சொந்ததும் ஒரு சில நேரம் இழந்தது உண்டு. கொஞ்சம் ஓவர் திங்கிங் அதிகமாக இருக்கும். இது வியாதி மாதிரி. யாருக்கெல்லாம் விருச்சிக ராசி என்றவர்களுக்கு இந்த ஓவர் திங்கிங் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இனி வர்ற நாளெல்லாம் நட்சத்திர ரீதியாக உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா இந்த நேரம் விருச்சிக ராசி ஒன்றா இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி பலன் மாறுபடுங்க. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு 4ஆம் பாதம் மட்டும் உங்களுக்கு இந்த வாரங்கள்லாம் தொடர்றதெல்லாம் நல்லாவே இருக்குது. மனசில் இருந்த குழப்பம் பயம் எல்லாமே போகும், ஒரு தெளிவு கிடைக்கும், பணப்புழக்கம் அருமையாகவே இருக்குது. ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த நிலம் வீடு சம்மந்தப்பட்ட பேச்சுக்கெல்லாம் சாதகமாக முடியும். புதுசாக பிஸ்னஸ்லாம் வந்து நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது தாராளமாக பண்ணலாம். கையில் காசு வருதேன்னு அகலக்கால் வைக்கக்கூடாது. கொஞ்சம் பார்ட்னரை நம்பிலாம் எதுவும் யோசிக்காமல் செய்யக்கூடாது. அதில் மட்டும் கவனமாக இருந்துட்டிங்கன்னா பரவாயில்லன்னே சொல்லலாம். அனுசம் நட்சத்திரக்காரங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கிற நேரங்க. வேலையில் பார்க்குற இடத்துல நீங்கள் செய்கிற நல்ல விஷயத்துக்கெல்லாம் இப்போ வந்து பாராட்டும் கிடைக்கும், நல்ல பேரும் கிடைக்கும், அதுக்கான பலனும் கிடைக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டையாக இருந்துச்சுல்ல, அதெல்லாம் மறைஞ்சி பாசம் கூடி வரும். தள்ளி போன நல்ல பேச்சுவார்த்தை, சுபகாரிய பேச்சுவார்த்தை எல்லாமே இனி நல்லபடியாக முடியும். வண்டி வாகனத்தில் போகிறப்ப மட்டும் அவசரப்படாதீங்க. ஃபோன் பேசிக்கிட்டு வண்டி ஓட்டுற பழக்கம் இருந்தால் அதை முதல்ல தூக்கி போடுங்க. நிதானம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இழந்த விஷயம் எல்லாமே, நிம்மதி எல்லாமே மறுபடியும் வர்ற நேரங்க. பூர்வீக சொத்து, பங்காளி சண்டையில் உங்களுக்குன்னு ஒரு நியாயமான விஷயம் கிடைக்கும். அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்களா இருந்தாலும் நல்ல செய்தி தேடி வரும். எதிர்பார்க்கறத விட நல்ல லாபம் பண வருமானம் இருக்குன்னு சொல்லலாம். கொஞ்சம் கோபத்தை மட்டும் மூட்டை கட்டி வச்சுக்கோங்க. சொந்தக்காரங்கிட்ட பேசுகிறப்ப வார்த்தை அளந்து பேசணும். யாருக்கும் இப்போதைக்கு ஜாமீன் கெழுத்து போட்டு மாட்டிக்க வேண்டாம். கொஞ்சம் அதில் மட்டும் கவனம் கொடுத்துட்டு வந்தால் போதும். அதே மாதிரி மறக்காமல் விருச்சிக ராசிக்கு அதிபதியே செவ்வாய் பகவான் தானே. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு செவ்வரில் பூ வச்சு மனசா
மனசார கும்பிட்டு வர பாருங்கள். நிச்சயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில் சாயங்காலம் பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போங்க. வெத்தலை மாலை இல்லைன்னா எலுமிச்சப்பழ மாலை சாத்தி நெய் விளக்கு ஏற்றி மனசார கும்பிட்டு வரது பரவாயில்ல. முருகப்பெருமானுக்கு நீங்கள் விரதம் இருக்கிறப்ப முடிஞ்சால் ஒரு வேளை மட்டும் பச்சரிசி சாதம் பருப்பு வச்சு முருகப்பெருமானை நினச்சி சாப்பிடுங்க. இந்த கைவிட்டு போன சொத்துக்களாக இருக்கட்டும், கழுத்தை நெரிக்கிற கடன் தொல்லையாக இருக்கட்டும், அதிலிருந்து மீள ஒரு வழிவாய்ப்பு என்னென்னா இதுதான். சொந்தக்காரங்க வழியில் பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்குங்க, இன்னும் பங்காளி சண்டை இருந்துக்கிட்டே இருக்குங்கன்னா சிவபெருமானை கெட்டே பிடிச்சிக்கணும். மாதத்தில் 2 நாள் வர பிரதோஷம் அன்னைக்கு சாயங்காலம் சிவ ஆலயத்துக்கு போய் நந்தி பகவானுக்கு அருகம்புல் மாலை இல்லைன்னா பச்சரிசி வெல்லம் கலந்து காப்பு கொடுங்க. உங்கள் வம்புக்கு இழுக்கிற சொந்தமாக இருக்கட்டும், பகையாக இருக்கட்டும், அதெல்லாம் தன்னால் அடங்கும். பங்காளி சண்டை பார்த்துக்கிட்டாலும் குறையும். எப்பயுமே சொல்லுவாங்க குரு கெட்டாலும் குலதெய்வம் கைவிடாதுன்னு. அதனால் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க, பொங்க வச்சு காசு பணம் வச்சு எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுன்னு மனசார வேண்டிக்குங்க. மாதம் மாதம் போகிறது பரவாயில்ல, அப்படி மாதம் மாதம் போக முடியலனாலும் 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது போயிட்டு கூட வீட்டில் நீங்கள் தினமுமே குலதெய்வத்துக்கு ஒரு தீபம் போட்டு வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பரவாயில்லன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் விருச்சிக ராசிக்கு இனி வர்ற இந்த 15 நாள் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.